மதிவணன், தற்பொழுது திருப்பரங்குன்றம் முருகனை தரிசிக்க சென்றிருக்கும் பிரதமர் மோடியுடன் யார் யாரெல்லாம் சென்றிருக்காங்க? அங்கு சிறப்பு தரிசனத்திற்கு ஏதேனும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? சிறப்பு பூஜைகள் ஏதேனும் நடத்தப்பட இருக்கா? சிறப்பு பூஜைகள் என்பது தற்சமயம் இல்லை. ஆனால் அவரை வழிபடுவதற்கு சிறப்பான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. மிக தெரியாத ஒவ்வொரு நாளும் இந்த நேரத்தில் 3:30 மணிக்கெல்லாம் நடை திறக்கப்படுவது என்பது முக்கியமான ஒன்று. அந்த முதல் அபிஷேகம் மாலை நேரத்தில் தற்சமயம் நடைபெற்றிருக்கிற சூழ்நிலையில் பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி தற்சமயம் இருக்கிறார் என்ற காரணத்தினால் முருகனுக்கான அந்த அலங்கார அபிஷேகம் என்பது நடைபெற இருக்கிறது. அவற்றை எல்லாம் பார்வையிட்டு விட்டு பின்பு அங்கே இருக்கக்கூடிய துர்க்கன் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய முக்கிய தெய்வங்களை வெளிப்பட இருக்கிறார். அதே போல அருகாமையில் இருக்கக்கூடிய குளத்தையும் பார்வையிட இருக்கிறார். இதற்காக தற்சமயம் இங்கே அவருடன் எல் முருகன் மற்றும் முக்கிய தலைவர்கள், மாநில தலைவர் நயினாநாதேந்திரன் உள்ளவரெல்லாம் தற்சமயம் உள்ளே சென்றிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் வெளியாக இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்தவரையில் அந்த பாதுகாப்பினுடைய நலன் கருதி 200 மீட்டரை கடந்துதான் உடனடியாளர்களுக்கும் அந்த அனுமதி என்பது வழங்கப்பட்டு இருக்கிறது. மற்றபடி மிக சரியாக இன்னும் அவர் ஒரு 5 நிமிடத்தில் திருப்பரங்குன்றம் முருகனுடைய தரிசனம் என்பதை செய்துவிட்டு அவர் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருப்பரங்குன்றம் முருகனை அவர் இன்றைய பொழுது சாமி தரிசனம் செய்வதற்கு எடுக்கப்பட்டதற்கான காரணத்தை பொறுத்தவரையில் அந்த உச்சிமலையில் தீபம் ஏற்றுவதற்கான ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்பது இருந்து கொண்டிருந்தது. நீதிமன்றத்தில் வழக்காடக்கூடிய அந்த சூழ்நிலையில் எல்லாம் இருந்தது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட தொண்டர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வண்ணமாகத்தான் இந்த முறை திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று பாஜக தொண்டர்கள் எல்லாம் மனமகிழ்ச்சியோடு தெரிவித்து வருகின்றனர். வரும் கார்த்திகை மாதம் உறுதியாக பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்திருக்கிற காரணத்தினால் மலை உச்சியின் மீது நாங்கள் தீபம் ஏற்றுவோம் என்று சொல்லியும் பாரத் மாதா கி ஜெய் உள்ளிட்ட பல்வேறு பாஜகவுக்கான பிரதமர் நரேந்திர மோடிக்கான ஆதரவான கோஷங்களை எழுப்பி அவரை மகிழ்ச்சி கடலில் எழுப்பினர். அதே போல இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களை 200 மீட்டர் தூரத்தில் இருந்தாலும் கூட அவர் கண்டறிந்து அங்கு இருந்தபடியே வாகனத்தில் நின்றபடியே 2 கைகளையும் அசைத்து தொண்டர்களை மகிழ்ச்சி எனும் கடலில் ஆழ்த்தினார். இவர்கள் அனைவரும் பார்த்து தற்சமயம் உள்ளே கோயிலுக்குள் சென்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு தெய்வத்தினுடைய அந்த சிலைகளை பார்த்து என்னவென்றும் கேட்டு தெரிந்து கொள்கிறார். அதற்கான விளக்க உரைகளை மாநில தலைவர் தெரிவித்து வருகிறார். காட்சிகளை எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் சில நிமிடங்களில் இந்த சாமி தரிசனம் என்பது நிறைவு பெற்று பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த என்டிஏ கூட்டணியினுடைய பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. அந்த பொதுக்கூட்டத்தில் நிச்சயமாக என்னென்ன விதமான கருத்துக்களை பிரதமர் நரேந்திர மோடி தெரிவிக்க இருக்கிறார் என்ற எதிர்பார்ப்போடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். தற்சமயம் பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரையில் திமுக கூட்டணியில் இணைந்திருக்கிறார். அவர் சென்றவரை பற்றி ஏதேனும் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அல்லது பெரும்பாலான அரசியல் கருத்துக்களை மட்டும் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை நாம் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். உடைய விரிவான தகவலுக்கு நன்றி மதிவாணன்.